Corinthians chapter 6, 18. 18 மாத்திரம் விட்டுருந்தோம். Okay, right. Thank you, Anna. Thank you for the reminder. நான் என்ன நினைச்சேன்னா 2 Corinthians 6 முடிச்சிட்டோம், 7க்கு போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். Thank you for the reminder. Okay, good. So welcome back. நம்ம கோஆர்டினேட்டர் வந்துட்டாரு, ஜான் த பேப்டிஸ்ட். Okay, right. So we have, yes, 5 friends. 5 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. வெல்கம், சந்தோஷம். நீங்கெல்லாம் யூ ஆர் ஆல் ஆன் டைம். புவனா சிஸ்டர், எடிசன் அண்ணன், ஜான்சன் பிரதர் அண்ட் ஷீலா பீட்டர் சிஸ்டர், புஷ்பலதா அக்கா, அண்ட் வெல்கம். வாங்க பிரதர் சார்ல்ஸ், வெல்கம் வாங்க. குட் ஈவினிங். ரைட், ஓகே. 6 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இருக்கிறவங்களை வச்சு நம்ம ஆரம்பிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனம், the last verse of chapter 6 of 2 Corinthians. அதை பார்த்துட்டு நம்ம chapter 7 போலாம். Again I tell you, புதுசா வந்திருக்கவங்க உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி, Paul shows forth his life with all transparency. எந்த ஒளிவு மறைவும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில அப்போஸ்தல ஊழியத்துல எந்தெந்த பாடுகள், துன்பங்கள், என்னென்ன பிரச்சனைகள், சோதனைகள் அவர் சந்திச்சார். அதற்கு மத்தியில தேவன் அவரை எப்படி பலப்படுத்தி வழிநடத்தி அவரை கொண்டு தொடர்ந்து ஊழியம் செய்ய உதவி செய்தார். இதுதான் இதோடைய மைய கருத்து. The whole 2 Corinthians is an autobiography of Apostle Paul. சரிங்களா? ஸோ அதனால தன்னுடைய இதயத்தை திறந்து, மனசு திறந்து பேசுவார். நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம், ஐ ஓப்பன், சரியா, பூரிக்கிறேன்னு பார்த்தோம். பட் இங்க பார்த்தப்ப, நம்ம கிரீக்ல பார்த்தப்ப, என் மனசை திறந்து உங்கள்கிட்ட பேசுறேன், ஐ ஓப்பன் மை ஹார்ட் வைட் அப்படின்னு சொல்லி. ஓகே, 18th, பேப்டிஸ்ட் சொல்றாரு, நம்ம 6th chapter 18 முடிச்சிட்டோம், 7ல இருந்து ஆரம்பிக்கணும்னு. பட் எனிவே, நோ ப்ராப்ளம். எக்ஸ்ட்ரா ஒரு வசனம் ரிப்பீட் ஆகுனா பரவாயில்ல. ஸோ அதனால நம்ம பிளான் பண்ண மாதிரி 18 பார்த்துட்டு நம்ம chapter 7க்கு வரலாம். தேங்க்யூ பேப்டிஸ்ட் ஃபார் யுவர் ரிமைண்டர். ஜெபம் பண்ணிடுவோமா? நல்ல ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தை, மனித வார்த்தைகள் அல்ல. விசேஷமாக எழுத்தாளர் எழுதிய அந்த மூல பாஷையிலே அவர் ஆண்டவரை எழுதும் போது நிறைய பின்னணியினாலே அவர் பாதிக்கப்பட்டு எழுதியிருக்கிறார். ஆவியானவர் உந்தி ஏவி எழுதினாலும் ஆண்டவரே, இந்த எழுத்தாளருடைய தாக்கம், அவர் எழுதின நோக்கம், விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சிந்தையை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உம்முடைய சிந்தையை ஆண்டவரை இந்த லாங்குவேஜ் மூலமா கற்றுக்கொண்டு, தமிழ் ஆங்கிலத்துல இருந்தாலும் மற்ற மொழிகளில இருந்தாலும் ஆண்டவரே, இந்த ஒரிஜினல் மொழியிலிருந்து நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த சாரம் புரிந்து கொண்டு ஆண்டவரை சரியானபடி நாங்கள் வேதத்தை விளக்கவும், புரிந்து கொள்ளவும், அதை கடைபிடிக்கவும் இந்த வேத ஆராய்ச்சி எங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வதித்து தாரும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் புதன்கிழமை ஈவினிங் 7 to 8 இதற்காக ஆண்டவரை பிரத்யேகப்படுத்தி ஒதுக்கி வருகிற அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. இது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்மை கனம் பண்ணுகிறார்கள். அதனாலே நீர் அவர்களை கனம் பண்ணி அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆண்டவரை நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரும்படியாய் வேதத்தை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு, இடரில் இல்லாத வாழ்க்கையில் ஆண்டவரை கர்த்தர் தொடர்ந்து தாரும். தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வரும். ஒருவேளை வர முடியாதபடிக்கு ரெக்கார்டட் வீடியோல பார்க்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்கிற 6 நண்பர்களோட ஆரம்பிச்சிடலாம். பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ 2 Corinthians chapter 6, 18 காமிச்சிருங்க. சரிங்களா? 18 காமிச்சிருங்க. We will start with 18. Kago yeisdo kshamai. Okay, 18. ஆண்டவர் சொல்றார், இது அந்த ப்ராமிஸ், சரியா? நான் உங்களுடைய தேவனாயிருப்பேன், நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருப்பீங்க, நான் உங்களுக்கு மத்தியில உலாவுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, தீட்டானதை வச்சுட்டு வெளியே வந்துருங்க. கம் அவுட் ஃப்ரம், ஓகே, ஃப்ரம் த ஈவில் ஒன் அண்ட் பி செப்பரேட் ஃப்ரம் தம், சேஸ் தி லார்ட். அசுத்தமானதை எதையும் தொடாதீங்க.
அப்படி தொடாம இருந்தீங்கன்னா நான் உங்களை வெல்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 18 சொல்றாரு. அந்த கான்டெக்ட்ல சொல்லும் போது இது ஆண்டவர் தந்த பிராமிஸ். சரியா? சோ நம்ம அசுத்தத்தை விட்டு வெளியே வரணும். இது ரொம்ப முக்கியம் இந்த நாட்கள்ல. சரியா? அசுத்தத்தை தொடக்கூடாதுன்னா என்னன்னா அசுத்தமா வாழக்கூடாது. சரியா? அசுத்தமான காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 18 அவர் பிராமிஸ் என்னன்னு சொல்றாருன்னா எசோமை, அது வந்து எய்மியோட ஆக்சிலரி வெர்ப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆம், அந்த டு பி வெர்போட ஃபியூச்சர் எசோமை, ஐ வில் பி. அந்த சிக்மா வந்தாலே ஃபியூச்சர்னு அர்த்தம். சரியா? ஐ வில் பி. நான் உங்களுடைய, டு யூ உங்களுக்கு, ஹூமின்னா உங்களுக்கு, பர்சனல் ப்ரொனவுன். நான் உங்களுக்கு, உங்கள் எல்லாருக்கும், ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னதை கோட் பண்றாரு பவுல். நான் உங்க எல்லாருக்கும் என்னவா இருப்பேன்? ஏயிஸ் பட்டேரா, உங்களுடைய தகப்பனா இருப்பேன். அப்ப கிறிஸ்தவ விசுவாசங்கிறது எதுல ஆரம்பிச்சு எதுல வளர்ந்து எதுல முடியுதுன்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு பரலோக தகப்பன் உண்டு. ஏன்னா இது ப்ளூரல்ல சொல்லியிருக்கிறார், உங்க எல்லாருக்கும் ஒரு தகப்பன். அங்க சிங்குலர்ல பாத்தீங்களா, பட்டேரா, ஏன் ஃபாதர்னு போட்டிருப்பாருங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு தகப்பன். சரியா? நான் உங்களுடைய தகப்பனா இருப்பேன். இருக்கிறேன்னு சொல்லல, எப்ப இருப்பேன்? இட் இஸ் அ கண்டிஷனல் ப்ராமிஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் தருகிற எல்லா ப்ராமிஸுமே கண்டிஷனல் ப்ராமிசஸ். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. பாஸ்டர்ஸ் ப்ராமிஸ சொல்றாங்க, கண்டிஷனை சொல்ல மாட்டாங்க. நீங்க அசுத்தமானதுல இருந்து உங்களை பிரிச்சுக்கீங்க. அசுத்தமானதை தொடாதீங்கன்னா செய்யாதீங்க. மிக்ஸ்டு மேரேஜ் பண்ணாதீங்க. டு நாட் டச். ஸ்திரியை தொடாமல் இருப்பது நல்லதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரியா? ஸோ ஒளிக்கும் இருளுக்கும் என்ன பங்கு அப்படின்னா சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்தோம். ஸோ அதனால அதுல இருந்து வெளியே வந்துருங்க. அப்படி வந்தீங்கன்னா, சரியா, இஃப் நான் என்னவா இருப்பேன்? உங்களுடைய கடவுளா தேவனா இருப்பேன்னு சொன்னார் முன்னாடி தியாஸ்னாரு, இப்ப பட்டேராங்கிறாரு, உங்களுடைய தகப்பனா இருப்பேன். நீங்க எப்படி இருப்பீங்க? காய் ஊமைஸ். இதான் அந்த இது ரெசிப்ரோக்கல்னா ஒன்னனதர். நான் உங்களுக்கு இருப்பேன், நீங்க எனக்கு என்னவா இருப்பீங்க? யூ ஹூமைஸ்னா யூனா ப்ளூரல் யூ. சரியா? பர்சனல் ப்ரொனவுன்லயே அங்க பாத்தீங்களா, செகண்ட் 2P கீழே போட்டிருக்கு பாருங்க, செகண்ட் பர்சன் ப்ளூரல்னு அர்த்தம். சரியா? அப்ப உங்களுக்கு, நீங்க எல்லாம் எசஸ்தே, நீங்க எல்லாம் எனக்கு, யூ வில் பி. எசோமைனா ஐ வில் பி, எசஸ்தேனா யூ வில் பி. இந்த சிக்மா வருது பாருங்க. நீங்க என்னவா இருப்பீங்க? எனக்கு மாய். ஓகே, எனக்கு என்னவா இருப்பீங்க? எய்ஸ்னா டுவர்ட்ஸ், ஃபார் ஹுயோஸ். ஹுயாஸ்னா சன்னு, ப்ளூரல்ல வந்தா ஊஸ், அக்யூசேட்டிவ் ப்ளூரல். சரியா? அந்த கீழே பாத்தீங்களா, நவுன்னு போட்டிருக்கு, என்னு, ஏனா அக்யூசேட்டிவ், எம்னா மேஸ்குலைன், பீனா ப்ளூரல். சரியா? சன் எல்லாம் மேஸ்குலைன் தானே. அதை சும்மா உங்களுக்கு கிரீக் தெரியறதுக்காக அப்பப்ப நான் சொல்றேன் கீழே உள்ள அந்த இதை. சரியா? நீங்க என்னுடைய மகன்களா இருப்பீங்க. குமாரர்கள்னு போட்டிருக்கோம். சரியா? நம்ம லாங்குவேஜ்ல மகன்கள். நீங்க என்னுடைய பிள்ளைங்கள், மகன்களா இருப்பீங்க. காய், இன்னொன்னு நல்லா பாருங்க, ஆப்போசிட் செக்ஸ், துகட்டராஸ். துகட்டேர்னா டாட்டர், கிரீக்ல துகட்டேர், அது ப்ளூரல்ல துகட்டராஸ். அப்ப மேல் ஃபீமேல் ரெண்டு பேரையும் இங்க உள்ள கொண்டு வராரு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட் ஃபுல்லா கலர்ட் பை ஜூயிஷ், ஓகே, மேல் ஷாவனிஸ் லாங்குவேஜ்னால ஹீன்னு தான் போட்டிருக்கும். அவன், அவள்னு போட்டிருக்காது, அவன்னு போட்டிருக்கும், மேல் டாமினேட்டட். ஆனா இங்க ரொம்ப தெளிவா இந்த ப்ராமிஸ்ல அடிக்கிறாரு பாருங்க, நீங்க எல்லாரும் என்னுடைய குமாரர்களா இருப்பீங்க, குமாரத்திகளா இருப்பீங்க, மகன்களா மகள்களா இருப்பீங்க. அப்ப அவர் தான் நமக்கு அப்பாவா இருப்பார். சரியா? சேஸ் லெகை, இந்த லெகை தான் என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு. சேஸ் யார் சொல்றான்னு காட்டுங்க, பேப்டிஸ்ட் காட்டுங்க. சேஸ் யார் சொல்றா? சொல்றது யாரு பாருங்க, குரியாஸ், லார்ட். பாண்டோ கிராட்டோ. கிராட்டோனா ரூலுங்க, பாண்டானா ஆளுங்க. சரியா? கிராட்டோனா நல்லா பிடிச்சிருக்கு, பவர். சரியா? ரூல் பண்ணி பவர், அதாவது ரூல் வந்து பவர்ஃபுல்லா பண்றாருன்னு அர்த்தம். பாண்டோ கிராட்டோர், ரெண்டு இது சேர்ந்து வந்தது. சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு ப்ரிபொசிஷனும் வெறுப்பும் சேர்ந்து வந்தா காம்பவுண்ட் வெறுப்புன்னு சொல்லி. வெறும் பவர்ஃபுல் காட் கிடையாது, ஆல் பவர்ஃபுல். அதுக்குதான் ஆல் மைட்டின்னு யூஸ் பண்றாங்க. சர்வ வல்ல தேவன், சர்வ வல்ல கர்த்தர் சொல்லுகிறார். சேஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்க, ஏன் செட்ன்னு சொல்ல வேண்டியதானே?
என்ன அர்த்தம்னா பழைய ஏற்பாட்டுல இருந்து இங்க ரிமைண்ட் பண்ணி இன்னைக்கு அந்த ரெலவன்ஸை நமக்கு கொடுக்குறாரு. இன்னைக்கும் அது பொருந்தும். சரியா? ஆண்டவர் சொல்ற மாதிரி நம்ம செய்யும் போது, நடக்கும்போது அவர் சரியா நம்மளை வெல்கம் பண்ணுவாரு. அவர் நமக்கு தகப்பனா இருப்பாரு. நம்ம அவருடைய பிள்ளைகளா இருப்போம், மகன்களும் மகள்களுமா இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 6th சாப்டர் முடியுது. பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ சாப்டர் 7. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நான் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பிரேக் தரேன். எனக்கு யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் வெளியே இருக்கிறேன். என்கிட்ட இப்போ வால் கிளாக் எதுவும் கிடையாது, என் மொபைல்ல தான் இருக்கிறேன். எடிசன் நான் ஒரு 7:35 ஆனவுடனே எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கண்ணே. ஸோ தட் நம்ம ஒரு சின்ன பிரேக் கொடுக்கலாம். இல்லைன்னா நான் பாட்டு கண்டினியூஸாக போயிடுவேன். ஓகே, ஃபைன். தேங்க்யூ. ஒரு மெசேஜ் மாத்திரம், டெக்ஸ்ட் மெசேஜ் இதுலயே பண்ணி விட்டுருங்க. சேட் பாக்ஸ்ல நான் பார்த்துக்கிட்டு நான் ஒரு பிரேக் கொடுத்துறேன். அதர்வைஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 7வது அதிகாரம் போகலாம். என்னுடைய பிளான் ஒரு 4 வசனங்களை முடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். பிரேக்குக்கு முன்னாடி பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்ப தேர்ஃபோர் என்ன தேர்ஃபோர்? இப்படி ஆண்டவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. பிராமிஸ் எல்லாம் பார்த்தோம், நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. சரியா? இந்த பிராமிஸ் எல்லாம் பார்த்தோம். இப்படி ஆண்டவர் நமக்கு பிராமிஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி. அண்ணா ஜான் அண்ணா, குட் ஈவினிங் அண்ணா, வாங்கண்ணே, வெல்கம். ஸோ சின்ஸ் தேர்ஃபோர் டவுட்டாஸ், ஓகே, ஊன்னா தேர்ஃபோர், தேர்ஃபோர் தீஸ்னா தீஸ் அது எங்க கொண்டு போகணும்னா எப்பங்கலியாஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்க, 5வது வேர்டு எப்பங்கலியாஸ் போட்டிருக்கா. therefore having okay these promises என்ன அர்த்தம்? இப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே. எக்கோண்டஸ்னா எக்கோ, ஹேவ், ஐ ஹேவ். எப்பங்கலியாஸ்னா ப்ராமிஸ். அஸ் வந்துச்சுன்னா ப்ளூரல், அக்யூசேட்டிவ் ப்ளூரல். அதனால ப்ராமிசஸ். ஏன்னா நம்ம தான் நிறைய பார்த்தோம்ல, தேவனா இருப்பேன், உங்கள்கிட்ட உலாவுவேன், உங்களை நான் வெல்கம் பண்ணுவேன், உங்களுக்கு தகப்பனா இருப்பேன், எவ்வளவு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அதாவது நிறைய ப்ராமிஸ்ங்கிறதுனால ப்ளூரல். சரியா? ஸோ அதனால இவ்வளவு வாக்குத்தத்தங்களை நாம் பெற்று கொண்டிருக்க, அகப்பெட்டாஸ், பிலவட், பிரியமானவர்களே. பேப்டிஸ்ட் கொஞ்சம் காட்டுங்கப்பா. எஸ். இப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? திருப்பியும் அதே தான் சொல்றாரு. அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்துருங்க, சுத்தமாகுங்க, அசுத்தமானதை தொடாதீங்கன்னு முன்னாடியும் சொன்னாரு. சொல்லிட்டு முடிச்சுட்டு இந்த ப்ராமிசஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? கத்தாரிட்ஸோனா சாங்டிஃபை, சுத்தமாகிறது, பரிசுத்தமாகிறது, கிளீன் அர்த்தம். கத்தராஸ்னா கிளீன், கத்தர்டாஸ், அக்கத்தர்டாஸ்னா அன்கிளீன், ஆல்பா போட்டா. ஆனா இங்க ஆல்பா இல்ல, கத்தராஸ் அப்படின்னு வந்ததும் கத்தரிட் ஜோமன். அந்த ஊமன், ஓமன் வந்திருக்கு முடியுது பாத்தீங்களா? அப்படின்னா வீண் அர்த்தம், புளூரல்ல. நம்ம எல்லாம், எல்லாருமே, யாரு? இந்த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டாருல, எல்லாருமே அவருடைய பிள்ளைகளா தொடர்ந்து இருக்கணும்னா, அவர் நமக்கு தகப்பனா இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, we should cleanse etos, relative pronoun ourselves. நம்மை நாமே முதல்ல என்ன பண்ணணும்னா, சமஸ்கிருத வார்த்தை சுத்திகரித்து கொள்ளுதல். நம்ம என்ன பண்ணோம்? சுத்தமாகணும், நம்மள சுத்தமாக்கிக்கணும். எதுல இருந்து? ஃப்ரம். அப்போனா ஃப்ரம். இது ஒரு ப்ரிப்போசிஷன். ப்ரெப்னு போட்டிருக்கு பாத்தீங்களா கீழே, ப்ரிப்போசிஷன். ஸோ நம்ம எதுல இருந்து பரிசுத்தமாக்கிக்கணும்னா, பாண்டாஸ். பாண்டான்னு வந்தாலே, பாண்டாஸ் வந்தாலே ஆல். இப்பதானே இதுக்கு முன்னாடி சொன்னேன், அல்மைட்டிக்கு அந்த பாண்டான் வந்திருக்குன்னு. எவ்ரி, எல்லா, என்ன போட்டிருக்கு பாருங்க, மொலூஸ்மு, மொலூஸ்மு, ஓகே, மொலூஸ்மு. எவ்ரி டிஃபைல்மெண்ட், நம்மை கரைப்படுத்துகிற. டிஃபைல்னா அசூசின்னு போட்டிருக்கோம், இல்லைன்னா கரன்னு போட்டிருக்கோம். சரியா? நம்மை கரைப்படுத்துகிற ஒவ்வொரு, எதனால கரைப்படுத்துகிற? சார்காஸ், ஃபிளஷ். ஏன்னா நம்மள்ட்ட மாம்சம் இருக்குல்ல. என்னதான் இயேசு கிறிஸ்தனுடைய பாவங்களை மன்னிச்சிருந்தாலும் பாவம் செய்யற சுபாவம் நம்ம ஃபிளஷ்ல இன்னும் இருக்கு. உங்களுக்கு 70 வயசு 80 வயசு ஆனாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் அதுல அசுசி இருக்கும், அசுத்தம் இருக்கும், சின்ஃபுல் நேச்சர், பாவ சுபாவம் இருக்கிறதுனால அது நம்மள ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அதுல இருந்து, எல்லா அசுத்தத்துல இருந்தும், எல்லா அந்த கரையில இருந்தும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை சுத்திகரிச்சுக்கீங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக்கீங்க சரீரத்தின் மூலமா. சரீரம்னா என்னது? கண்ணு, சிந்தனை, மைண்டு.
பேச்சு, சரீரத்துல இருக்கிற உறுப்புகள்ல தானே. அப்புறம் உள்ளயும் இமோஷன்ஸ் இதெல்லாம் உள்ள வரும். சரியா? சரீரத்துல பேப்டிஸ்ட் அதுக்காக. சோ இன்னொன்னு சரீரத்திலையும் உங்களை சுத்தம் பண்ணிக்கங்க. இன்னொன்னு நூமட்டாஸ் ஆவி, உள்ளான மனுஷன். சரியா? உள்ள இருக்கிற ஆவியிலையும். ஏன்னா மனுஷன் வந்து ட்ரை பார்ட்டி பீயிங்னு சொல்லுவாங்க. சரியா? மனுஷனுக்கு என்னென்ன இருக்குது? ட்ரை பார்ட்டினா 3 இருக்கு. பாடி இருக்கு, ஸ்பிரிட் இருக்கு, சோல் இருக்கு. சரியா? சோ உங்களை நீங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு ஆவியிலையும் மாம்சத்திலையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு எதை நிறைவேற்றுங்க, எதை பெர்ஃபெக்ட் பண்ணுங்க? டெலோ அப்படின்னா எண்டுன்னு அர்த்தங்க. டெலோ. ஜீசஸ் கிரைஸ்ட் இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொன்னார்ல. ஃபினிஷ்னா எண்டு. டெட்டலஸ்தைன்னு சொல்லுவாங்க. இந்த டெலாஸ்ல இருந்து வந்ததுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல. டெட்டலைஸ்தைனா இட் இஸ் பெர்ஃபெக்டட், இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு அர்த்தம். அந்த டெலோங்கிற வேர்டு வருது பாருங்களா, எப்பி. எப்பினா ப்ரிபொசிஷனுங்க, டெலோனா வெறுப்புங்க. திருப்பியும் சொல்றேன், பவர்ஃபுல் வேர்டுங்க. காம்பவுண்ட் வேர்டு வந்தாலே பவர்ஃபுல்ங்க. நீங்க நிறைவேற்றுங்க, பெர்ஃபெக்ட் பண்ணுங்க. பெர்ஃபெக்டிங். ஒன்னு பெர்ஃபெக்ட்னா செய்யுங்க. எது வரைக்கும்? கடைசி வரைக்கும் செய்யுங்க. See, Paul is not talking about perfection. இல்ல. பரிபூரணமா இருக்கணுங்கிறத பத்தி பேசல. இவர் என்ன சொல்றாருன்னா, பரிபூரணத்துக்கு நேரா கடந்து போங்க. ஐஎன்ஜி போட்டிருக்கு பாத்தீங்களா, ஊன்டாஸ், எப்பிட்டலு ஊன்டாஸ். அப்ப பெர்ஃபெக்டிங். அப்ப பெர்ஃபெக்ட்னா இன்னொன்னு ஆக்ஷன். செஞ்சுக்கிட்டே இருங்க, நிறைவேற்றிக்கிட்டே இருங்க கடைசி வரைக்கும். எதை? ஹகியான்னா ஹோலி. அதுல இருந்து வந்ததுன்னா ஹகியோ சுனேன், ஹோலினஸ். ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள் பரிசுத்தத்தை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டே இருங்கள். ஓகே. பரிபூரணத்துக்கு நேராக கடந்து சென்று கொண்டே இருங்கள். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு எதோட? என் போபாஸ். என்னது? பயத்தோட. என்ன பயம்? தேவ பயம். தியோன் போட்டிருக்கு பாருங்க. சரியா? சோ அப்ப என்ன பண்ணுங்க, என் போபோ தியோ, ஃபியர் ஆஃப் காட், தேவ பயத்தோட. சரியா? உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் தொடர்ந்து அந்த பரிபூரணமாய் வைத்துக் கொள்வது, அந்த பரிபூரணத்துக்கு நேராக கடந்து கொள்வதிலே நீங்க என்ன பண்ணுங்க, இது ஒண்ணு இல்லைங்க. சிம்பிளா சொல்ல போனா சாங்டிபிகேஷனுங்க. நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணா தொடர்ந்து பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். எந்த அசுசியும் நம்மளுடைய சரீரத்திலேயோ நம்மளுடைய மாம்சத்திலேயோ ஆவியிலேயோ ஒட்டிக்காதபடி அப்பப்ப நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு, வசனத்தினால ஆவியானவரால் கழுவப்பட்டு நம்ம வாழ அழைக்கப்படுகிறோம். ஏன்? நம்ம அவருடைய பிள்ளைங்க. ஏன்னா இதை வந்து யார் சொல்லியிருக்கா? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லியிருக்கிறபடினால இதைதாங்க நம்ம செய்யணும். இதைதான் பவுல் கொரிந்திய விசுவாசிகளுக்கு சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், கொரிந்தில காணப்பட்ட பாவங்கள். சரியா? கொஞ்சம் லஞ்சம் இல்லை, மோசமான பாவங்கள். வரங்கள் அவ்வளவு கொட்டி கிடந்துச்சு, எல்லா வரங்களும் இருந்துச்சு, ஆனா இருக்க வேண்டியது இல்லை. they started minoring the major and majoring the minor. சரியா? எது மேஜரு? கனிகள். மைனர் எது? கிஃப்ட்ஸ். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிஃப்டிங்ஸை போட்டு குழப்பி எடுத்து அதுல பெருமையும் ஓகே அதுல பிரிவினையையும் நிறைய போட்டு விபச்சாரம் நிறைய உள்ள கிடந்தது. அப்ப கொரிந்து சபைக்கு தேவை என்னன்னா ஹோலினஸ், சாங்டிபிகேஷன். சரிங்களா? அததான் பவுல் வந்து இங்க சொல்றாரு. ஓகே. யாராவது ஒருத்தர் 2 கொரிந்தியர் 6:18 வாசித்துருங்க, 7:1 வசனத்தையும் தமிழ்ல வாசித்துருங்க. பிஃபோர் வி மூவ் ஆன் டு செகண்ட் வெர்ஸ். தமிழ்ல வாசிங்க நிதானமா 2 வசனத்தையும். அப்பொழுது சொல்லுங்க. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஓகேண்ணா. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பூரணப்படுத்த கடவோம்.
இந்த கடவோம்ங்கிற வேர்டு வந்து எபிரேயர்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவார், லெட்டர்ஸ்னு சொல்லி. ஆனா இந்த பரிபூரணப்படுத்த கடவோம்னா சரியான பதம் என்னன்னா, தொடர்ந்து பரிசுத்தமாகுதலை நாம் தொடர்ந்து காத்து கொண்டு, ஓகே, பரிசுத்தமாகி கொண்டே இருப்போம். ஐஎன்ஜி, பெர்ஃபெக்டிங் த ஹோலினஸ். சரிங்களா? அதனால இதை வச்சுட்டு பெர்ஃபெக்ஷன் தியரி பேசக்கூடாது. ஒரு ஃபேமஸ் பிரீச்சர் ஒரு காலத்துல இதை தான் சொல்லிட்டு, இதே மாதிரி வசனங்கள்லாம் சொல்லிட்டு பூரண சர்க்குணனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்ஷன் வந்து இங்கேயே அடைஞ்சிடலாம், எங்க பூமியிலே பெர்ஃபெக்ஷன் ஆயிடலாம்னு சொல்லி ஒரு டாக்டரினை கிரியேட் பண்ணாரு. அப்படி முடியாது. பெர்ஃபெக்ஷனுக்கு நேரா கடந்து போகணும். மெச்சூரிட்டியை வேணா நம்ம வச்சு மெச்சூரிட்டி வேணா அடையலாம். we can attain maturity but no one can attain perfection. இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. அதனால பர்ஃபெக்டிங்னு எழுதிங்க. சரியா? ஓகே, செகண்ட் போலாமா? இதுல ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்து பேசணும்னு விரும்புனீங்கன்னா பிரேக் டைம்ல பேசுங்க. we'll go to verse 2. இப்ப 2வது வசனம், கோரே சட்டை. கோரே சட்டை, அந்த சட்டைன்னு முடிஞ்சாலே கமாண்ட், மேக் ரூம் ஹேமாஸ் ஃபார் அஸ். எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா? என்ன அர்த்தம்? நாங்க சொல்றதை கேளுங்கன்னு சொல்றாரு பவுல். இது ரைட்டிங் ஸ்டைல் ஆஃப் பால். சரியா? நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் தெரியுமா? இங்க பாரு, நாங்க ஒண்ணு மாத்திரம் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன கேஷுவலா பேசுவோம் தெரியுமா? அதே மாதிரி இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா? நாங்க பேச இடம் கொடுக்குறீங்களா? நான் ஓப்பனா பேசிட்டான், இப்ப புரியுதா? அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் தான் இது. ஓகே, கோரே சட்டே, மேக் ரூம் ஃபார் அஸ் ஹேமாஸ். எங்களுக்கு இடம் கொடுங்க. நாங்க என்ன பேச போறோம்? உடனே, நோ ஒன், யாரையும். உடனேனா ரொம்ப ஸ்ட்ராங். உடனேனா யாரையுமே, நோ ஒன். நாங்க என்ன பண்ணல பாருங்க, அடிக்கியோ, ஐ டூ ராங் டூன்னு அர்த்தம். அந்த அடிக்கியோங்கிற ஒரு வெர்புல தான் ஹேடிகே, ஓகே, ஹேடிகே சாமென். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஓமென் சாமென் அப்படி வந்தாலே, இந்த மென்னு முடிஞ்சாலே வீன்னு அர்த்தம். நாங்க யாரையும் இன்ஜூர் பண்ணல. இன்னொன்று வந்து இன்ஜூர்னு சொல்லலாம். யாரையும் நாங்க என்ன பண்ணல, யாருக்கும் எந்த தீங்கு நாங்க செய்யலங்க, யாரையும் இன்ஜூர் பண்ணலங்க. we have wronged no one. சரியா? அப்ப பவுல் அவருடைய கூட்டாளிகள், ஓகே, சில்வானஸ், தீமத்தி, ஓகே, சைலஸ், எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு, நாங்க என்னோட இருக்கிறவங்க யாருக்குமே எந்த தீங்கும் செய்யலங்க. we have wronged no one. இந்த இடத்துல யாருன்னா கொரிந்து விசுவாசிகளே, உங்களுக்கு நாங்க எந்த ஓகே இன்ஜூரும் ராங்கும் நாங்க பண்ணல. இன்னொன்னு, உடனே யாரையுமே நாங்க இல்ல, உடனே இல்ல, நோ ஒன், யாரையுமே நாங்க என்ன பண்ணல. பாருங்க, எஃப் தெரியாமன், ஓகே, எஃப் ராமன், எஸ் அது ரோ, எஃப் ராமன், ஓகே, எஃப் தைராமன் என்னது? அந்த திருப்பி ஆமீன் வருது பாருங்க, we have corrupted. யாரையும் நாங்க கரப்ட் பண்ணல, கெடுக்கல. ஓகே, யாரையும் நாங்க வந்து ராங்கும் பண்ணல, யாருக்கும் நாங்க ராங் பண்ணல, யாரையும் கரப்ட் பண்ணவும் இல்லை. சரியா? தமிழ்ல என்ன வார்த்தைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இன்னொன்னு, 3வது சொல்றாரு. முதல்ல சொன்னாரு, யாரையும் நாங்க இன்ஜூர் பண்ணல, டேமேஜ் பண்ணல, யாரையும் நாங்க கரப்ட் பண்ணல. இன்னொன்னு, உடனே, நோ ஒன், நாங்க யாரையும், இன்னொரு வார்த்தை பாருங்க, எப், அது ப்ரிபோசிஷன். ஓகே, எப், லியோனே டே சாமென், ரொம்ப லென்த்தியான வேர்டு. என்ன அர்த்தம்? எக்ஸ்ப்ளாய்டட். ஓகே, எக்ஸ்ப்ளாய்டட். திருப்பியும் சாமென் வருது, எல்லாத்துலயும் தான் அமென் முடியுது பாத்தீங்களா? நாங்க யாரையுமே என்ன பண்ணல, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண என்னது? சுரண்டுறது, அவங்கள்ட்ட இருந்து புடுங்கிறது, ஓகே, அவங்களை ஏமாத்தி வாங்குறது. நாங்க இப்படி பண்ணவே இல்லை. 3 காரியம் நாங்க செய்யலங்கிறார். வாசிங்க 2வது வசனத்துல, என்னென்னலாம் செய்யல, எங்களுக்கு கொஞ்சம் பேச இடம் கொடுங்களேன், நாங்க ஓப்பனா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப ஒரு மாதிரி பர்சனலா கொரிந்து விசுவாசிகள்கிட்ட பேசுறாரு. யாராவது ஒருத்தவங்க படிங்க. ஏன்னா எடிசனை நினைக்க வேண்டாம். we can encourage others also to participate. எல்லாம் பைபிள் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து தமிழ்ல படிங்க 2வது வசனத்தை. யாராவது வேற யாராவது? எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. ஒருவனுக்கு அநியாயம் செய்யவில்லை. 2வது என்னென்ன படிச்சீங்க? ஒருவனையும் கெடுக்கவில்லை. ஆஹா, ஒருத்தனுக்கும் வஞ்சனை செய்யல. ஏங்க, மினிஸ்ட்ரினா என்னன்னு தெரியுதா? இப்ப
ஐயோ சாரி கோச்சிக்காதீங்க, டிஸ்கஷன்ல வேணா பேசுங்க. இன்னைக்கு மினிஸ்ட்ரினாலே காம்படிஷன். அவனை விட நான் வந்து அதிகமா பண்ணணும், அவனை ஏதாவது பண்ணின. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் ஓகே ரெஸ்பெக்டிங் பீப்புள், அதர்ஸ், எலிவேட்டிங் பீப்புள், என்கரேஜிங் பீப்புள், டூயிங் நோ ஹார்ம் டு பீப்புள். என்ன டூயிங் குட், அதான் அர்த்தம். நல்லது செய்யணும், அப்ரிஷியேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். ஏங்க இதுதாங்க மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரினா காலை வர்றது, போட்டு கொடுக்கறது, அவனுக்கு போட்டி போட்டுக்கிட்டு அவன் ஆரம்பிச்சானா நானும் ஆரம்பிப்பேன். அவனை விட நான் அதிகமா நம்பரை காட்டு. நீ என்ன போன தடவை அந்த ஸ்பீக்கரை கூப்பிட்டியா, நான் கூப்பிட்டுட்டான், அதை விட பவர்ஃபுல் தான். நீ 500 பேரை கூப்பிட்டியா, நான் 1000 பேரை கூப்பிட்டுட்டான். என்னங்க இது? திஸ் இஸ் நாட் அ மினிஸ்ட்ரி. நாங்க ஆனா இங்க பவுல் சொல்றது கான்செப்ட் என்னன்னா, நாங்க யாருடைய ஓகே வாழ்க்கையும் கெடுக்கல, யார்கிட்டையும் நாங்க தேவையில்லாம பணத்தை புடுங்கல, இதான் அர்த்தம். ஆமா, ஏன்னா கொரிந்து நாட்கள்ல நிறைய பேர் ஐட்னரி பிரீச்சர்ஸ். அதனாலதானே 4 பேரை பிரிஞ்சாங்க. அப்பல்லோவை ஏன் சேர்த்துக்கிட்டாங்க? பவர்ஃபுல் ஸ்பீக்கர். சரியா? சிலவங்க வந்து இதுக்காகவே டிராவல் பண்ணி போவாங்க, அவங்களுக்கு பே பண்ணும். சரியா? ஸோ அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த நாட்கள்ல இருந்தாங்க அப்படி. ஸோ அதனால நாங்க எங்க கான்சியஸ் எல்லாம் கிளியரா இருக்குங்க. நாங்க யாரையும் கெடுக்கலைங்க, யாருக்கும் எந்த வஞ்சன துரோகம் பண்ணல. என்ன அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனாலதான் சொல்றாரு, கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா, நான் பேசிட்டான், உண்மையை சொல்லிட்டான் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் யூஸ் பண்றாரு. 3வது போலமா, ஃபார், கிராஸ், கட்டாக்ரிசன், கண்டம்னேஷன். சரியா? கண்டம்னேஷன். ஊ லெகோ. என்னது? நான் இங்க பாருங்க, நான் எப்படி லெகோனா நான் என்னது ஏன் தெரியுமா சொல்றேன்? சரி, நான் உங்களை கண்டம் பண்றதுக்காக சொல்லலப்பா. ஐ டு நாட் ஸ்பீக் டு கண்டம் யூப்பா. கொஞ்சம் புரிஞ்சுங்க. சரியா? ஸோ பவுல் சொல்றது என்னன்னா, நான் உங்கள்கிட்ட ஓப்பனா பேசுறேன். ஓப்பன், ஓகே, நான் ஐ ஓப்பன் மை ஹார்ட்ஸ் அண்ட் ஓப்பன் யோர் ஹார்ட்ஸ் டு அஸ். உங்க இதயத்தை எங்களுக்கு திறந்து கொடுங்க, நாங்களும் எங்க இதயத்தை திறந்து கொடுக்குறோம். நான் இதை ஏன் சொல்றேன்னா, உங்களை கண்டம் பண்ணும்படியா சொல்லலப்பா. இதை கேட்டோன்னே நீங்க உடனே கோச்சிக்காதீங்கப்பா. இப்ப நம்ம தமிழ்ல சொல்றேன், இப்படி சொல்றேன்னு கோச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி. ஐ டு நாட் ஸ்பீக் டு கண்டம் யூ, இதான் அதோட மீனிங். உங்களை நான் கண்டம் பண்றதுக்காக பேசலப்பா, என்ன புரிஞ்சுங்க. எதுக்காக பேசுறேன்? ப்ரோ எய்ரேகே ஐ ஹவ், நான் முன்னாடியே சொன்னேன். சரியா? ஐ ஹவ் செட் பிஃபோர். நான் ஏர்லியராகவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா. ப்ரோனா உங்களுக்கு தெரியும், பிஃபோர்னு அர்த்தம். சரியா? ப்ரோ எய்ரேகா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐ ஹவ் செட் பிஃபோர். என்னது? ஃபார் ஐ ஹவ் செட் பிஃபோர் தட். என்ன சொல்லியிருக்கிறேன்? ஏற்கனவே அவர் சொன்னதை இப்ப ரிமைண்ட் பண்றாரு. இன் டாய்ஸ் கார்டியாஸ் ஹேமோன் எஸ்டே. அந்த எஸ்டேல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம். யூ ஆர் இன் அவர் ஹார்ட்ஸ். ஹேமோன்னா அவர், ஆஃபஸ் வந்து அவர், கார்டியாஸ், கார்டியானா ஹார்ட், கார்டியாஸ் ஐஸ்னா ப்ளூரல். ஏங்க நீங்க எங்க இருதயத்துல இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்து ஞாபகம் இருக்கா? நான் நீங்க என் இதயத்துல இருக்கீங்கன்னு சொல்லி அந்த ஒரு மாதிரி இந்த லவ்வர்ஸ் லாங்குவேஜ் பேசினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை அப்ப ரிமைண்ட் பண்றாரு. இப்போ கொரிந்து விசுவாசிகளே, நான் இப்ப உண்மையா நம்ம தமிழ்ல சொல்ல போனா தெரியுமா, நம்ம லாங்குவேஜ்ல சொல்ல போனா ஐ லவ் யூ. ஐ லவ் யூனா நாட் நம்ம நினைக்கிற இமோஷனல் பப்பி லவ் இல்லை. உங்களை நான் இருதயத்துல தரித்து கொண்டு இருக்கிறேன்னு, தரித்து கொண்டு இருக்கேன்னா சமஸ்கிருத வார்த்தை. நீங்க என் இதயத்துல இருக்கீங்கப்பா. யூ ஆர் இன் மை ஹார்ட்ஸ். சரியா? ஸோ நீங்க எல்லாம் எங்களுடைய இருதயங்கள்ல இருக்கீங்க, நான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிமைண்ட் பண்ணிட்டு, இப்ப எய்ஸ் ஃபார் நாங்க டு சுன் அப்போ தெனை. திருப்பியும் காம்பவுண்ட் வருதுங்க, ரொம்ப பவர்ஃபுல்ங்க. சுன்னுனா வித்துங்க, அப்பே தெனா டைங்க, அப்பே தெனஸ் போனா டைங்க, சாகிறதுங்க. அந்த சுன்னு தான் டுகெதருங்க, வித்துங்க. நாங்க சாகிறதுக்கும், டு டை டுகெதர். சரியா? உங்களுக்காக நாங்க சாகிறதுக்கும் சரி, உங்களுக்காக. சரியா? டு டை டுகெதர். உங்களோட நாங்களும் மறிக்கிறதுக்கு. இன்னொன்னு, உங்களோட நாங்களும் காய் சோட்ஸோ, சாரி ஜோயே. ஜோயேனா லைஃப்னு அர்த்தம். அதுல இருந்து வந்ததுதான் இந்த பாத்துங்க, சூ போட்டாரு பாருங்க. இந்த சுன்னு சூ வந்தாலே டுகெதர்னு அர்த்தம். போட்டுட்டு ஜேன் அப்படிங்கிறதுல அந்த ஜேன்ங்கிறது ஜோயேல இருந்து வந்தது, டு லிவ் டுகெதர். சரியா? அண்ட் டு லிவ் டுகெதர். அப்ப என்ன சொல்றாரு? ஐ டு நாட் சே திஸ் டு கண்டம் யூ,
For I said before that you are in our hearts to die together and to live together. உங்களோட சேர்ந்து நாங்க வாழவும் ரெடியா இருக்கிறோம், உங்களோட சேர்ந்து நாங்க சாகிறதுக்கு ரெடியா இருக்கோம். என்ன அர்த்தம்? எங்க உங்களோட ஒன்னா நாங்க இருக்கங்க. இப்ப புரியுதா? இது இது இட்ஸ் a kind of என்ன சொல்றது, இட்ஸ் a idiomatic expression. நீங்க சாகிறது உயிரோட இருக்கிறதுன்னு அந்த லிட்ரல் கிடையாது, இது idiomatic expression. என்னது? நீங்க துன்பம் வச்சா நாங்க துன்பம் அனுபவிக்கிறோம், நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். புரியுதுங்களா? அந்த லாங்குவேஜ்ல பேசுறாரு. அப்படின்னா என்னன்னா, பால் ஓப்பனா சொல்றாரு, நாங்க எல்லாம்ப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறோம்ப்பா, உங்களோட நாங்க டிராவல் பண்ண, இப்ப உள்ள லாங்குவேஜ் சொல்றேன், உங்களோட நாங்க உங்க லைஃபோட நாங்களும் டிராவல் பண்ண ரெடியா இருக்கிறோம். யூ அண்ட் ஐ ஆர் தி சேம்பா. புரியுதுங்களா? வாசிங்க அண்ணா, வாசிக்காதீங்க, வேற யாராவது வாசிக்கிட்டோண்ணா, கொஞ்சம் மத்தவங்களுக்கு டைம் கொடுங்கண்ணா. வேற யாராவது வாசிங்க. இப்ப 3வது வசனத்தை வாசிங்க நிதானமா தமிழ்ல. என்ன பைபிள் வச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. இல்ல இல்ல வாசிங்க, ஜானண்ணா வாசிங்க. உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை, முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. புரியுதா? வாங்க, ரோஸ்மா சிஸ்டர், குயினி எனோலியா சிஸ்டர், ஷீலா சிஸ்டர், வாங்க வாங்க, வெல்கம் டு ஆர் லேட் கமர்ஸ். குட். சோ பவுல் தன்னுடைய வாழ்க்கையை திருப்பி சொல்றார். ஓகே, கொரிந்து விசுவாசிகளோட ஓகே சேர்த்து வச்சு இணைத்து சொல்றாரு. இப்ப தெரியுதா ஊழியக்காரனா யாருன்னு? ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு பெரிய ஆளுன்னு காட்டுறது, கீழே உட்காந்துருக்கவெல்லாம் ஒண்ணும் தெரியலன்னு சொல்றதை கேட்கணும், அவங்க ஊழியக்காரன் கிடையாது. எல்லாரோடையும் சமமா அவர்களுக்காகவே வாழவும், அவர்களுக்காக சாகவும், அவர்களோடு வாழவும், அவர்களோடு சாகவும். புரியுதுங்களா? ஒன். அதனாலதான் இந்த ப்ராஃபட்னு போட்டிருக்காங்க தெரியுங்களா? இந்த ப்ராஃபட் எல்லாம் வெறும் ப்ராஃபஸி சொல்லிட்டு போக கூடாது. அக்கார்டிங் டு தி ஸ்கிரிப்சர் யார் தெரியுமா ப்ராஃபட்? A prophet is the one who lives along with the people, who bears the burden of the people. இன்னைக்கு ப்ராஃபட்னா என்ன நினைக்கிறாங்க? ஒரு ஆசீர்வாத வசனமா இல்லைன்னா நல்ல என்கரேஜிங்கா பேசிட்டு கம்ஃபர்ட்டா வார்த்தையை சொல்லிட்டு போறவங்க, அவங்க ப்ராஃபட்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் குறி சொல்றவங்க. இதனால தெரியுதா? இப்ப இதுல இருந்து ஒரு அப்பாசல், ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும், சரியா? ஊழியம் செய்யறவங்க எப்படி இருக்கணும், இது தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு எங்களுக்கும் எனக்குமே சரி, எல்லாருக்குமே சரி இந்த குணங்கள் வரும். சரியா? ரைட் அண்ணா, 4வது வசனத்தை பார்க்கலாமா எடிசன் அண்ணா? டைம் இருக்கா? 7:33 பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, 4வது வசனத்தை பார்த்துட்டு வில் கோ ஃபார் டிஸ்கஷன். எல்லாரையும் நான் ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, தயவுசெய்து நீங்களும் கொஞ்சம் ஓப்பனா பேசுங்க, சரிங்களா? ஆமா, ஏதோ அட்டன் பண்ணோம் போனோம்னு வேணாம், உங்க மனசுல படுற கருத்துக்களை நீங்க தாராளமா சொல்லலாம். சரியா? ஏதாவது புரியலன்னா கேளுங்க. இப்ப 4வது வசனத்தை பார்க்கலாம். கிரேட் இஸ் மை போலானா மெனி. ஓகே, கிரேட். மோய் என்னது? பரேசியனா கரேஜ்னு அர்த்தம், போல்ட்னஸ். Great is my boldness. I have great boldness towards you or in you. உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய என்ன இருக்குது? உறுதி இருக்குது. இன்னொரு வார்த்தை கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை இருக்குது. பரேசியானா கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம், போல்ட்னஸ் சொல்லலாம், கரேஜ்னு சொல்லலாம். சரியா? சோ எனக்கு உங்களை குறித்து எனக்கு என்னன்னா ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய கரேஜ் இருக்குது. என்னது? அது ஒண்ணு, போல்ட்னஸ் இருக்குது. இன்னொன்னு ஐ ஹவ் கிரேட் போஸ்டிங். உங்களை பத்தி எனக்கு பெருமை இருக்குது, கிரேட் ப்ரைடு. ஆமா, ஆன் பிகாஃப் ஆஃப் யூ, ஹூ பேர் ஹூம். அப்ப 2 சொல்றாரு, ஐ ஹவ் கிரேட் கான்ஃபிடன்ஸ் இன் யூ, ஐ ஹவ் கிரேட் ப்ரைட் இன் யூ. சரியா? போல்ட்னஸ் இன் யூ, போஸ்டிங். நீங்க போஸ்டிங்னோட உடனே நெகட்டிவா யோசிக்காதீங்க, பெருமை அடிக்கிறது, பீத்திக்கிறது, அந்த போஸ்டிங் கிடையாது. சரியா? ப்ரைடு, உங்களை குறித்து எனக்கு ஒரு நல்ல தமிழ்ல என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இன்னொன்னு, இப்ப நான் எப்படி தெரியுமா இருக்கேன்? பிளேரோ அப்படின்னா ஃபுல்லுன்னு அர்த்தம். அது பெப்ளேரோ மெயின் வருது பாருங்க. அந்த பே வந்தாலே ரீடூப்ளிகேஷன் நான் கிரீக் கிராமர்ல சொல்லி கொடுப்பேன். பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஐ ஹவ் பீன் ஃபில்டு. நான் இப்ப கம்ப்ளீட்டா நிறைஞ்சிருக்கேன். பேப்டிஸ்ட் கொஞ்சம் மேல காட்டுங்க. நான் இப்ப கம்ப்ளீட்டா நிறைஞ்சிருக்கேன். ஐ ஆம் ஃபில்டு. எப்படி? பாரா கேலியோ, பரிசுத்தாவினருக்கு உபயோகப்படுத்துற வார்த்தை, என்கரேஜ்மெண்ட். சரியா? பாரா கெலேசே,
filled with encouragement, comfort. எப்பா நான் கம்ப்ளீட்டா ஃபுல்லா உங்களை குறித்து உண்மையாலுமே சொல்றேன், ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கேன். ஏன் இப்படி எழுதுறாரு? ஏன் அப்படி எழுதுறாரு தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொரிந்தியருக்கு 4 கடிதம் எழுதினார். அதுல 2 மறைஞ்சு போச்சு. இப்ப நம்மள்ட்ட இருக்கிற 1 கொரிந்தியர் ஆக்சுவலா 2 கொரிந்தியர். 1 கொரிந்தியர்ல விபச்சாரக்காரோட கலந்திருக்க கூடாதுன்னு எழுதினார். அந்த கடிதம் காணாம போச்சு. 2வது கொரிந்தியர் தான் இப்ப நம்ம 1 கொரிந்தியர். 3வது கொரிந்தியர்ல என்ன எழுதுறாருன்னா, நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, சொன்ன பேச்சை கேட்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டேர்ஸா, ரொம்ப சிவியரா, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். ஆனா பாருங்க, விபச்சாரக்காரோட கலந்திருக்க கூடாதுங்கிற ரொம்ப மோசமான ஒரு கடிதம் தொலைஞ்சு போச்சு பாருங்க. அதே மாதிரி 3வது கடிதமும் அவங்கள பயங்கரமா ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணி எழுதின கடிதமும் காணாம போச்சு. ஆனா என்ன தெரியுமா, அந்த 3வது கடிதத்தை போய் நமக்குதான் காணாம போச்சு. அப்ப இருந்திருக்கு. போய் கொரிந்தியர்ட்ட படிச்சோன்னா அந்த சபை மக்கள்ல நிறைய பேர் மெனி ரிப்பண்டட், மனம் மாறிட்டாங்க. அடிச்ச அம்மிகளை நவுறு மாதிரி முதல்ல மனம் மாறாம இருந்தவங்க 2வது கடிதத்துல என்ன பண்ணிட்டாரு பவுல், நமக்கு இப்ப 3வது கடிதம் சரியா, அந்த 3வது கடிதத்துல ரொம்ப சிவியரா ஹார்ஷா எழுதி அவங்கள ரொம்ப பெர்சுவேட் பண்ணிருக்கிறாரு. அதை படிச்சுட்டு கேட்டுட்டு மனம் திரும்பிட்டாங்க நிறைய பேர். அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இதுப்பா. கொரிந்து விசுவாசிகளை உங்களை பத்தி உண்மையுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, கிரேட் ப்ரைடுப்பா, எப்பா போஸ்ட் பண்றப்பா, உங்களை பத்தி பெரிய கரேஜா இருக்குப்பா, என் மனசெல்லாம் சந்தோஷம், அப்படியே உற்சாகமா இருக்குப்பா, ஃபுல்லா இருக்கம்பா, பிளேயரோ. ஓகே, இன்னொன்னு சொல்றாரு, ஹூப்பர். அந்த வார்த்தை பாத்தீங்களா, ஹூப்பர். திருப்பி காம்பவுண்ட் வர்பு நிறைய வருது. ஹூப்பர் அதான் ஹைப்பர்னு மேல போட்டிருக்கு. ஹூப்பர் பெரிசையோனா பெருகிறது, அபவுண்டுன்னு அர்த்தம். அப்ப ஹூப்பர் பெருசோனா ஓவர் அபவுண்ட். இதுக்கு முன்னாடி சொன்னாரு பெப்ளேரேன்னு சொல்லி கம்ப்ளீட் ஓவரா நான் என்ன இருக்கேன், நிறைஞ்சிருக்கிறேன் என்கரேஜ்மெண்ட்ல. இப்ப ஓவரா நான் என்ன பண்ணிருக்கேன், ஓவர் அபவுண்ட், நிறைய நிறைஞ்சிருக்கேன். எதுல? காரானா ஜாய், சந்தோஷத்தினால. அப்பா நாள் உங்களை குறித்து எப்படி பாசே, சரியா? சோ வித் ஆல் ஐ எம் ஓவர் ஜாய்டு. அந்த வார்த்தை ஐ எம் ஓவர் ஜாய்டு, இந்த ஓவர் பவுண்ட் வித் ஜாய் என்ன சொல்றாங்கன்னா, ஐ எம் ஓவர் ஜாய்டு வித் ஆல் அவர், எதுல? கிளிப்ஸை, வித் ஆல் அவர் அஃப்ளிக்ஷன், வித் ஆல் அவர் அஃப்ளிக்ஷன்ஸ். அப்ப நம்மளோட படுகிற பாடுகள் எல்லாத்துலயும் சரியா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒரு அப்போஸ்தலன்னா கட்டாயம் பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் இருக்கும். சரியா? ஊழியம்னா கட்டாயம் இருக்கும். ஆனா அதை சந்தோஷத்தோட நம்ம சகிச்சு வாழ கத்துக்கணும். அப்ப முதல்ல பார்த்தோம், எழுதிக்கங்க எஸ்ல, சாங்டிபிகேஷன். 2வது பார்க்கிறோம் சஃபரிங்ஸ். இந்த 2 வார்த்தையும் தயவு செய்து மறந்துடாதீங்க, தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க. இது 2ம் தான் ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு விசுவாசிக்கு முதிர்ச்சியான வாழ்க்கைக்கு அறிகுறி. 1 சாங்டிபிகேஷன், 2வது சஃபரிங்ஸ். அந்த சஃபரிங்ஸ்ல ஆண்டவர் நமக்கு கிருபையை தருவார், அதை தாங்க பலன் தருவார். சரியா? இப்ப வாசிறீங்களா? வாசிங்க, 4வது வாசிங்க யாராவது தமிழ்ல. 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். ஏன் ஆறுதலா இருக்கிறேன்? நீங்க ரிப்பன்ட் ஆயிட்டீங்கப்பா, நிறைய பேர் மனம் மாறிட்டீங்கப்பா, சந்தோஷமா இருக்குப்பா. சரியா? எனக்கு நிறைய உபத்திரவங்கள், பாடுகள் இருக்கு, ஆனாலும் நீங்க மனம் திரும்புங்க பாத்தீங்களா, அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே, ஸோ பிஃபோர் வி மூவ் ஆன் டு வெர்ஸ் 5, பேப்டிஸ்ட் நீங்க யூ கேன், எஸ், தேங்க்யூ. பிஃபோர் வி மூவ் ஆன் டு வெர்ஸ் 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 வசனங்கள் பார்த்துருக்குறோம். சரியா? கிரீக்கை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6 வசனங்களை ஒழுங்கா பார்த்தாலே போதும், விரட்ட வேணாம், ஓட வேணாம். சரியா? மற்ற மாதிரி சாப்டர் ஸ்டடிலாம் இதுல பண்ண முடியாது. சாப்டர் ஸ்டடிலாம் பண்ணா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். சரியா? அதனால லெட் அஸ் நாட் worry about என்னடா இவ்வளவு வெர்சஸ் தான் முடிச்சிருக்கான்னு நினைக்காதீங்க. ஆரம்ப நாட்கள்லாம் பிலீவ் மீ, ஆரம்பிச்ச நாட்கள்ல 4 வசனம் 5 வசனங்கள் தான் பண்ணுவோம். சரியா?
ரைட், ஓகே, குட். சரி, இப்ப சொல்லுங்க, என்ன கத்துக்கிட்டீங்க? இல்ல ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? இல்ல நீங்க ஏதாவது இத பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல போடும்போது இன்னைக்கு நடைமுறையில இப்ப கண்டெம்பரரி சொசைட்டி சோ கால்டு நிறைய ஊழியங்கள், நிறைய ஊழியக்காரவங்க இல்ல, ஆராதனை, ஐயோ சுவிசேஷகர், ஆராதனை வீரர்கள், இப்படி நிறைய பேர் எழுப்பியிருக்காங்க ஊழியம் பண்ண. சொல்லுங்க, இன்னைக்கு இப்ப ஏற்பட்ட காரியங்களை பார்க்க முடியுதா? நீங்க தான் பேசணும். The loving relationship with believers. பவுலுக்கும் கொரிந்து விசுவாசிகளுக்கு இருந்த அந்த ஒரு அருமையான இல்ல உறவு பாத்தீங்களா? சொல்லுங்க. கிளாட் 10 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். 6 பேர்ல ஆரம்பிச்சோம், 4 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கிறேன், காமெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க, யாரு யாரோ பேசுறீங்களா? வாய்ஸ் மெதுவா கேக்குது. எனிபடி? இவ்வளவு பேர் இருக்கீங்க, யாருக்குமே அண்ணன் சொன்னா கரெக்டா தான் சொல்லுவாரு, இவர்கிட்ட என்ன கேட்கறதுனா கேட்க கூடாது. ப்ளீஸ் நடைமுறை அப்ளிகேஷன் பாயிண்டாவது பேசுங்க. இப்படி தைரியமா சொல்லுகிற ஊழியக்காரர்ல கவனிச்சிருக்கீங்களா? நான் உங்களுக்கு எந்த கெடுதல் நினைக்கல, உங்கள்ட்ட இருந்து நான் பணத்தை புடுங்கல, உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல, என் மனசாட்சி சுத்தமா இருக்கு, இப்படி எல்லாம் பேசுற ஊழியர்களை இல்ல செய்திகளை கேட்டிருக்கீங்களா? அதாவது சொல்லுங்க, உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, உங்களை நான் மன்னிச்சிட்டேன், உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆறுதலா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பவுல் தானே பேசுறாரு. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன வர வர என்னோட பைபிள் ஸ்டைல ரொம்ப அமைதியா இருக்காங்க, என்னன்னு தெரியல. யாரையாவது கூப்பிடணுமா? ஷீலா சிஸ்டர் சொல்லுங்க, ஏதாவது பேசுறீங்களா? இல்லன்னா அது கொஞ்சம் கருகலான டாபிக்கா இருக்குல்ல. ஏன்னா அவ்வளவு கேரண்டி கொடுத்து யாரும் பேசுறதும் இல்ல. அப்படி ஓபன் ஹார்ட்டடா எல்லாரும் இருந்துட்டா பிரச்சனையே இல்லையே, எவ்வளவு நல்லா இருக்கும் ஊழியங்கள். எங்க இன்டெகிரிட்டி தானங்க முக்கியம் வாழ்க்கையில. இன்டெகிரிட்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை தானங்க முக்கியம். அதனால என்ன, அதாவது நான் என்ன சொல்லிட்டேன், சின்சியரா, ஓப்பனா, ஜெனுவனா ஊழியம் பண்றவங்க ஓப்பனா இருப்பாங்க. சாரி டு சே தி வேர்ட், திருட்டுத்தனமா, ரகசியமா, சரியா, இப்படி ஏதாவது, சாரி இந்த தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, தில்லாலங்கடி வேலை பார்க்கறவங்க பேச முடியாது. ஐம் சாரி டு யூஸ் ரொம்ப லோக்கல் கொலாக்கியல் லாங்குவேஜ் யூஸ் பண்றேன், பண்ண முடியாது. நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஷீலா சிஸ்டர், தட்ஸ் ரைட். அதுக்காக ஜோம் பண்ணோன்னு, ஏன்னா இப்ப ரொம்ப இந்த போட்டி பொறாம தான் இருக்கு எந்த இதுல எடுத்தாலுமே. ஊழியம் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க, உடனே என்ன நம்ம யோசிக்கிறாங்க, பாப்புலரான ஒரு பெரிய ஸ்பீக்கரை கூப்பிடணும். ஏன்னா மினிஸ்ட்ரினா அந்த ட்ரெண்ட் வந்துருச்சு. அவரை கூப்பிட்டு ஒரு 4 நாள் 3 நாள் 2 நாள் மீட்டிங் வைக்கணும், கூட்டத்தை கூட்டணும். அவர் வேதாகம் அறிவுள்ளவரா, அவர் கண்டிச்சு பேசுவாரா, தேவ வார்த்தையா சொல்லுவாரா, அதெல்லாம் இல்ல. நல்லா என்டர்டைன் பண்ணி ப்ராஃபஸிங்கிற பேர்ல, ஐம் சாரி இன்னைக்கு நான் கேட்கறத சொல்றேன், என்ன திருத்துறதுனா திருத்துங்க, அண்ணே நீங்க ரொம்ப மட்டம் அடிக்கிறீங்கன்னு பேசுறதுனால என்ன மாத்துங்க, நான் மாறிக்கிறேன். நான் பாக்குற கிறிஸ்டியானிட்டி இப்படிதான், கூட்டத்தை வச்சு ஒரு பெரிய இது பண்ணி முடிச்சிடுறது, ஊழியம் ஓவர், அவ்வளவு. வேற யாராவது பேசுங்கப்பா, கமான். இந்த இணக்கமான உறவுகள்ல ஒரு அருமையான கோடியல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அருமையா இருக்கு. இதை படிக்கும் போதே நமக்கு ஆசையா இருக்குச்சே, நம்மளும் இப்படி மினிஸ்ட்ரி பண்ணி மக்கள்கிட்ட பேசினா நல்லா இருக்கும், மற்றவங்களோட உறவு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வருதுப்பா. உண்மையுமே சொல்றேன், as a minister of God எனக்கு வருது. ஐ ஷுட் பி சின்சியர், சரியா, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. நான் ஜெபம் பண்ணுவேன் எப்பயுமே, ஆண்டவரே என் வாழ்க்கை யாருக்கும் அப்ஸ்டாக்ல இருக்கக்கூடாது சுவாமி, நான் யாரையும் ஹார்ம் பண்ணக்கூடாது, என்னால இடையனால
நான் வந்து கெட்டு போயிட்டேன், கிடியன் வந்து மோசம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை யாரும் லைஃப்ல சொல்லக்கூடாதான்றதே நான் அடிக்கடி சொல்லுவேன். சரியா? அவர் லைஃப் ஷுட் பி a blessing to others. Anybody else? வேற யாராவது பேசுறீங்களா? ப்ளீஸ். வேற கான்டெக்ட்லயும் பேசலாம். 2 வார்த்தை சொன்னேன், சாங்டிபிகேஷன் சஃபரிங்ஸ். அதை பேஸ் பண்ணி கூட பேசலாம். சொல்லுங்க, யாரோ பேச வந்தீங்க. கமான், பேசினவங்க பேச வேணாம், பேசாதவங்க. போனா மேடம்லாம் செமையா பேசுவீங்களா? என்ன போனா மேடம் அமைதியா இருக்கீங்க? புஷ்பலதாக்கா எல்லாம் கொஞ்சம் உங்க அனுபவத்துல சொல்லுங்க. என்ன புவனா மேடம், என்னாச்சு? சரி, ஓகே, ஓகே, மூவ் பண்ணுவோமா? ஷால் வி மூவ் ஆன்? ரைட். எடிசனா, மணி 8 மணி ஆனோன்னு ஒரு அலாம் கொடுத்துருங்கண்ணா எனக்கு. இல்லைன்னா நான் உற்சாகத்துல போயிட்டே இருப்பேன். நான் என் வீட்டுல இல்லை, வெளியே இருக்கிற ராஜபாளையத்துல. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு ரிமைண்டர் போட்டுருங்கண்ணா. மணி 8 மணி ஆனோன்னா ஐ வில் க்ளோஸ் பை 8. ஓகே ஓகே ஓகே, we'll move on to verse 5. இப்ப 5வது வசனத்துல என்ன சொல்றாரு? அவருடைய டிராவல் பிளான சொல்றாரு. நான் எங்க வந்தேன் தெரியுமா? எல்தோ அப்படின்னா கம், எல்தான்டோன், having come, we have come, asனா நாங்க, we, when we have come, எங்க? to, is not to or into, Macedonian, கிரீக்ல மெக்கடோனியன், இங்கிலீஷ்ல மேசிடோனியா. சரியா? தமிழ்ல மக்கதோனியான்னு சொல்லுவோம், கிரீக்ல மேக்கடோனியன், இங்கிலீஷ்ல மேசிடோனியா. நாங்கள் மக்கதோனியாவுக்கு வந்தபோது, ஓகே, ஃபார் ஈவன் when we came into Macedonia, நாங்க மக்கதோனியாவுக்கு வந்தபோது. இப்ப நான் சொன்னேன்ல, ரொம்ப பர்சனலா பேசுறாரு. என்ன இல்லைங்கிறார் பாருங்க. ஊடே, இந்த ஊடே, உடேமியான் எல்லாம் என்னன்னா நெகட்டிவ், நோ அட்ஜெக்டிவ். சரியா? அட்ஜெக்டிவ், நெகட்டிவ். இல்ல, என்ன இல்ல? அனேசின், ரெஸ்ட் இல்ல. யாருக்கு? எங்களுக்கு. இங்க பாருங்க, எஸ்கேன்னா we had, உடேம் என்ன நோ, அனேஸ் என்ன ரெஸ்ட். எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, எங்களுக்கு ரெஸ்ட் இல்லை. எதுல? எங்க சரீரத்துல, மாம்சத்துல. பாருங்க, சாக்ஷ், ஹெமோன், எங்களுடைய ஃபிளஷ்ல, எங்க மாம்சத்துல. சரியா? மாம்சம்னா இந்த இடத்துல பாடி. நீங்க நினைக்கிற உடனே மாம்சம் உடனே ஃபிளஷ் பிளட் இல்ல, பாடி. அப்ப when we came into Macedonia, our bodies had no rest. எங்களுடைய சரீரங்களிலே, தமிழ்ல இளைப்பாறுதல் இல்லைன்னு போட்டிருக்கோம். சரியா? நம்ம தமிழ்ல சொல்ல போனா, எப்பா நான் சரியா தூங்கலப்பா, ஏப்பா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்துச்சுப்பா. சரியா? எங்களுடைய சரீரத்துல we had no rest. ரைட். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு மினிஸ்ட்ரியில. சரியா? மேசிடோனியா வந்தப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. பொலிட்டிக்கல் என்டேஞ்சர்ஸ், அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு சுகாதாரம் எல்லாம் இருக்குது. அப்ப அவர் சுவாசத்தை காத்து இருந்த அட்மாஸ்பியரு, ஓகே, இருந்த கிளைமேட்டு, பல வகையில் அவரோட சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கு. சரியா? அவரோட இருந்த அவங்களுடைய பட் ஆனா பேப்டிஸ்ட் எடுத்து காட்டுங்க அல்ல, பட் இன் பாண்டி எவ்ரி, ஓகே, எவ்ரி வே, ஆனா எல்லா வகையிலையும் நாங்க என்ன படுத்தப்பட்டோம் தெரியுமா? இந்த கிளிப்னு வந்தாலே பெர்சிக்யூஷன் அர்த்தம். சரியா? ஹார்ட் பிரஸ்ட்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்ப கிளிப்போமெனாய், we are being hard pressed. எல்லா வழிகளிலும் நாங்கள், சரியா, என்ன படுத்தப்பட்டோம்? afflicted, pressed, பாடுகளுக்குள்ளாக, சரியா, ஆக்கப்பட்டோம். எல்லா வழியிலையும், ஒரு வழியில இல்ல, எல்லா வழியிலையும். நம்ம போவோம் தெரியுமா, இந்த பக்கம் திரும்பணும், அந்த பக்கம் திரும்பணும். அப்ப பவுல் தன்னுடைய மினிஸ்ட்ரியில இருக்கிற ஸ்ட்ரகிள சொல்றாரு. நாங்க மக்கதோனியா வந்தப்ப எங்களுக்கு ரெஸ்ட் இல்லப்பா, சரீரத்துல இளைப்பாறுதல் இல்லப்பா, எல்லா வகையில எங்களுக்கு கஷ்டம்ப்பா. நம்ம தமிழ்ல சொல்றோம், எங்க திரும்பினாலும் கஷ்டம்ப்பா, எங்களுக்கு அவ்வளவு உபத்திரவம்ப்பா. சரியா? பாருங்க, எக்ஸ்னா உங்களுக்கு சொன்னேன், எக்ஸிட்ங்கிற வேர்டு, அவுட், எக்ஸோத்தேன், அந்த அவுட் சைட், வெளிய, மக்காய், கான்ஃபிளிக்ட்ஸ். என்ன இருந்துச்சு? வெளிய ஒரே போராட்டம், உள்ள அதுக்கு ஆப்போசிட் பாருங்க, எசோத்தேன். அவுட் சைட் எக்ஸோத்தேன்,
அந்த ஓத்தென் வருது பாருங்க. எக்ஷோத்தென்னா ஆன் த அவுட் சைட், எத்தோசென் அப்படின்னா விதின். சரியா? வெளியவும் சரி போராட்டம், உள்ள வெளியினா என்னது? அவுட் சைட் என்வரான்மெண்ட். சரியா? சுத்தி இருக்கிற பொலிட்டிக்கல் ப்ரெஷர், ரிலீஜியஸ் ப்ரெஷர், அந்த தவறான உபதேசக்காரங்க ப்ரெஷர், அதே மாதிரி பவுல வந்து ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற அத்தாரிட்டிஸ் ப்ரெஷரு, வெளியையும் அவுட் சைடும் கான்ஃபிளிக்ட்ஸ். உள்ள பாத்தீங்கன்னா எசோத்தன். அதே மாதிரி வெளியே உங்களுக்கு டிராவல்ல, உங்களுக்கு தெரியும் ஷிப் டிராவல்ல நிறைய டிராவல்ல தான். சரியா? உள்ள என்னது? பயம், ஃபோபோய், விதின் ஃபியர். ஏங்க உள்ள பயங்க. நம்ம நினைக்கிறோம் கட்டாயம். எங்க பாருங்க, நம்ம எல்லாருமே ஒரு வகையில பயந்துருப்போம். இவர் சொல்றது வந்து ஊழியத்தை நிமித்தமா பல வகையான பயங்கள் எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்? எங்களை அடிச்சிருவாங்களோ, எங்களை சிறையில தூக்கி போட்டுருவாங்களோ, இல்ல எங்களை தடை பண்ணிடுவாங்களோ, சுவிசேஷம் சொல்ல முடியாதோ, உங்களை வந்து பார்க்க முடியாதோ, பல பயங்கள். ஏன்னா எவ்ரி டர்ன்ங்கிற எல்லா வகையும். சரியா? நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் பாருங்க. For even when we came into Macedonia, our bodies had no rest, but we were afflicted at every turn, every side, fighting without and fear within. பாருங்க, வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. தமிழ்ல எப்படி போட்டிருக்கு பாருங்க, 5வது வசனம். தமிழ்ல வாசிங்கப்பா. எப்படி என்றார்? நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. போதுங்க, சூப்பர். ஏங்க ஒரு ஊழியக்காரோடைய ரிப்போர்ட்டை பாத்தீங்களா? திருப்பி நான் யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்லல. இப்படி ஊழியக்காரவங்க ஸ்டேஜ்ல தங்களுடைய ஊழியத்தை பத்தி பேசியிருக்காங்களா? ஊனா ஒரே பாசிட்டிவ் தான். அங்க போன 2000 பேர் வந்தாங்க, இங்க இந்த கிராமத்தை சந்தித்தோம், இப்படி பாசிட்டிவா தான் கொடுக்குறாங்க ஒழிய யாராவது நாங்க பயந்தோங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டோங்க, அவ்வளோ உபத்திரவம் இருந்துச்சுங்க, எங்க தூக்கம் வரலங்க, எங்களுக்கு மனசுல ஒரே போராட்டம், பயங்க. இப்படி ஏதாவது ஊழிய ரிப்போர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, லெட் அஸ் பி வெரி பிராக்டிக்கல். பவுல் அதான் சொல்றாரு கொரிந்து விசுவாசிகள்கிட்ட. இது எவ்வளவு நேரம் ஆகும் பவுல் வந்து தன்னை உயர்த்தி பேசுறதுக்கு? அப்பா நாங்க போனோம்ப்பா, அப்பா சுவிசேஷத்தை செமையாத்துக்கிட்டாங்கப்பா, அல்லேலூயா சோத்திரம், அப்பா பயங்கர, இப்படி பேசுறப்போ எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் ஊழியத்துல இருந்த அதான் திருப்பி சொல்றான்ல, a true apostle is a one who is willing to suffer for God and his ministry. அவங்கதான் ஊழியக்காரங்க, அவங்கதான் அப்போஸ்தலர். பேருக்கு முன்னாடி அப்போஸ்தலர் போட்டுக்கிறது, சுவிசேஷகர், தீர்க்கதரிசி போட்டுக்கிறது, வரத்தை பிராக்கெட்ல போட்டுக்கிறது, இன்னைக்கு எல்லாம் ட்ரெண்டிங். ஆனா உண்மையான ஊழியக்காரங்கன்னா பாரு எவ்வளவு பாடுகள். இந்த 5வது வசனத்தை வாசிக்கும் போது, மக்கதோனியாவுக்கு நாங்க வந்தோம்ப்பா, என்ன பிரச்சனைப்பா, போராட்டப்பா, கஷ்டம்ப்பா, உபத்திரவம்ப்பா, உள்ளேயும் சரி வெளியும் சரி, பயப்பா எல்லா இடத்துலயும்ப்பா. எங்க 3 பாயிண்ட்டுங்க என்ன பயங்கரமா தாக்குதுங்க. 1 எல்லா பக்கத்துலயும், 1 வெளியே, இன்னொன்னு உள்ள, எங்கேயுமே எங்களால் இளைப்பாறுதல் இல்லப்பா. ஓகே ரைட். 6வது வசனம் முடிச்சிடலாமா? தேங்க்யூ அண்ணா. verse 6, Baptist verse 6. ரைட், சூப்பர். பட் பவர்ஃபுல் பட்டுங்க. என்னதான் உபத்திரவம் துன்பம் கஷ்டப்பட்டாலும், அருமையான வார்த்தைங்க, பாரா கலும். இது வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு உபயோகப்படுத்துற கம்ஃபர்டர். பாரா, ஓகே, பரிசுத்த ஆவியானவருக்கு வந்து பாராக்ளீட் அப்படிங்கிற வேர்டு, அதுல இருந்து வந்தாதான் பாரா கலும், கம்ஃபர்ட். ஆனா எங்களுக்கு the one who comforts, எங்க கஷ்டத்துல, அந்த கஷ்டத்துக்கு உபயோகப்படுத்துற வார்த்தை தான் பப்பைனோஸ், டவுன் காஸ்ட். கீழே கடந்தங்க, அடிச்சு போட்டு எங்களால முடியலங்க. அந்த சூழ்நிலையில எங்களை ஒருத்தர் ஆறுதல் படுத்தினார் பாருங்க. the one who comforted us. ஆண்டவரை சொல்றாரு பாத்தீங்களா, one who comforts, the one, the ஹோன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, அல்ஹோ, the one who comforts the downcast. அப்படி கஷ்டப்படுறவங்களை, உபத்திரப்படுறவங்களுக்கு ஆறுதல் பண்ணுகிற தேவன் எங்களையும் ஆறுதல் படுத்தினார். என்ன கோல்டன் வேர்ட்ஸ்ங்க, பாரா கலேசன் ஹேமாஸ்.
எங்களையும் கம்ஃபர்ட் பண்ணாருங்க. ஏங்க உபத்திரவம் இருக்கும், பாடு இருக்குங்க. ஆனா அதே இன்டென்சிட்டியில என்ன தெரியுமா இருக்கும்? கம்ஃபர்ட்டும் இருக்கும். எந்த அளவுக்கு பாடுபடுறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நல்லா ஆறுதல் படுத்துவார். கம்ஃபர்டர்ஸ். சரியா? So, but God who comforts the downcast comforted us. எப்படி எப்படி கம்ஃபர்ட் பண்ணாரு? என்டே பரோசியா டிட்டு. தீத்து வந்தான்பா. பரோசியானா பரோசியான பிரசன்ஸ் ஆஃப் டைட்டஸ். தீத்துவை பார்த்தோம், எங்களுக்கு அவ்வளவு கம்ஃபர்ட். தீத்து மூலமா எங்களுக்கு ஆண்டவர் கம்ஃபர்ட் கொடுத்தார். சரியா? அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரியா? நம்ம தொடர்ந்து இதோட முடிச்சுக்குவோம், 6ஓட முடிச்சுக்குவோம். நம்ம அடுத்த தடவை 7 பார்ப்போம். நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம 6ஓட முடிக்கிறோம். அப்ப ஆண்டவர் எப்படி ஆறுதல் தருகிறார்? யூ கேன் ஷோ, யூ கேன் க்ளோஸ் தி வீடியோ, ரைட்? ஸோ அப்ப ஆண்டவர் எப்படி ஆறுதல் தருகிறார்? ஆறுதல் தருகிற தேவன், நல்ல கவனிங்க, மேலேருந்து ஆறுதலை டுபுக்குன்னு போடல. ஒண்ணு பரிசுத்தாவினர் மூலமா உள்ளத்துல கொடுப்பார். யார் மூலமானா அவருடைய பிள்ளைகளின் மூலம். நிறைய நேரம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. யார்ட்டையாவது உட்காந்து பேசும்போது அப்படியே மனசு அவ்வளவு லைட்டா இருக்கும். ஏன்ட்டெல்லாம் சிலவங்க பேசிட்டு போகும்போது ரொம்ப கம்ஃபர்டா இருந்துச்சுன்னு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ தீத்துவுடைய வருகையினால எங்களுக்கு அவ்வளவு கம்ஃபர்டா இருந்துச்சு. ஒண்ணும் இல்லைங்க, ஊர் பேர் தெரியாத ஒரு தேசத்துக்கு போயிருக்கீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அங்க தமிழ்ல பேசுற ஒருத்தர் உங்களை பாக்குறாரு, உங்கள்ட்ட பேசுறாரு, எப்படி இருக்கும்? அதே போல சும்மா உதாரணத்துக்காக சொல்றேன். சோ அவ்வளவு உபத்திரவம், நெருக்கம், இடுக்கன், கஷ்டத்துல நாங்க இருந்தப்ப தேவன் எங்களை ஆறுதல் படுத்தினாரு. தீத்துவோட வருகை மூலம் ஒரு காரியம் தெளிவா தெரியுது. யூ அண்ட் ஐ ஷுட் பி பர்சன்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட், என்கரேஜ்மெண்ட் அண்ட் கன்சோலேஷன். நம்ம மற்றவர்களுக்கு ஆறுதலின் வார்த்தைகளை, சரியா, அன்பான வார்த்தைகளை, அவங்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசி இப்பேற்பட்ட குணங்களை நாமும் தீர்த்து மாதிரி இருக்கணும். சரியா? ஸோ we need Titus today. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நிறைய ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு ஆங்கிள் மறுபடியும் சொல்றேன். வாட் இஸ் மினிஸ்ட்ரி? ஹவு we are called to do ministry. ஊழியம்னா என்ன? எப்படி ஊழியம் செய்யணும்? இந்த ஓவர் ஆர்க்கிங் பிரின்சிபல்ஸ் எல்லாம் அழகா பெப்பின் ஆகுது வசனங்கள், வார்த்தைகள் மூலமா. இவைகள் எல்லாம் கடைபிடிக்க ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராக. சரியா? ஜெபம் முடிச்சிடலாமா? ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. அதர்வைஸ் we can close with the word of prayer. ஏதாவது ஒரு லெசன் நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். 1 or 2 people, friends, please. What is your take-home lesson from today's Bible study? ஏதாவது ஒண்ணு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் அப்படி போட்டுட்டு போயிருங்க. போதும், ஏற்கனவே தெரியும், பட் இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் மாதிரி, உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி, அஷ்யூர் பண்ற மாதிரி வந்த கருத்துக்கள் ஏதாவது இன்னைக்கு இருக்குதா? ஏதாவது வார்த்தைகள், வசனங்கள்? பிரதர், நான் ஒரு கருத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது ஊழியம்னு செஞ்சாலே உபத்திரவம் வரும். உபத்திரவம் இல்லாம ஊழியம் வந்து இருக்காது. இது வந்து இந்த நம்ம இன்னைக்கு படிச்ச பாசேஜ்ல இருந்து எனக்கு தெரிய வருது. தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். குட். வேற யாராவது? நம்ம இதை டிஸ்கஸ் பண்றதுல அதெல்லாம் ஒன்றும் பண்ண போறதில்ல. we are just hearing the blessings of this Bible study, the lessons that you have learned. இன்னும் ஒருத்தர் யாராவது சொல்லுங்க. மெச்சூரிட்டி அடையலாம், ஆனா பெர்ஃபெக்ஷனை அடைய முடியாது. அதை நோக்கி பயணிக்கலாங்கிறது ஒரு நல்ல கருத்து. பெர்ஃபெக்டிங், கரெக்ட். அதாவது சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க சிஸ்டர். அதாவது ஊழியர்கள் வந்து நம்மள தேற்றுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஊழியர்களை தேற்றுறதுக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கறத நான் இப்ப உணர்றேன். பவுலுக்கும் ஒரு தீத்து மாதிரி ஒருத்தர் தேவைப்படுறாருல. கட்டாயம். ரொம்ப அருமையான கருத்தை சொன்னீங்க. எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
வெரி குட், தட்ஸ் ரைட். இது வந்து அது எனக்கு புதுசா இருக்கு. ஏன்னா நாம கேட்கறவங்க எல்லாரும் ஊழியர்கள் நம்மள தேற்றுவாங்க, நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நமக்காக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நம்மள தாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஊழியர்களையும் தேற்றுறதுக்கு ஆட்கள் தேவை. ஏன்னா பவுலுக்கு எவ்வளவு தேவைப்பட்டாருங்கிறத நான் இன்னைக்கு உணர்றேன். அத கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். ஊழியக்காரங்களும் மனுஷங்க தானங்க, அவங்களுக்கும் தேவை இருக்குல்லங்க, ஆறுதல் தேவைங்க. உண்மையா சொல்ல போனா நம்ம பிரச்சனையை விட அவங்க எதிர்கொள்ற பிரச்சனைகள் தான் அதிகம். உண்மையா ஊழியம் செய்யறவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எதிர்கொள்கிற சவால்கள் தான் அதிகம், பிரச்சனைகள் அதிகம் நம்மளை விட. நீங்க சொன்னது ரொம்ப அருமையான கருத்து. தே ஆல்சோ நீட் கம்ஃபர்ட், கன்சோலேஷன், என்கரேஜ்மெண்ட். ஓகே அண்ணா, ஜான் அண்ணா, கேன் யூ லீட் அஸ் இன் பிரேயர் அண்ணா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேத பாட வகுப்புக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய மனது எப்படி இருந்தது என்று நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, அதை மீறி அவர் அந்த கொரிந்தியரை எவ்வளவாக நேசித்தார், அவர்களால எவ்வளவு சந்தோஷப்பட்டார் என்கிறதையும் நாங்கள் பார்த்தோம். இந்த ஒரு உண்மையான மனதோட நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கிற மக்களுக்கு உண்மை பற்றி சொல்றதுக்கு, நம்ம மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இதே போல நெருக்கப்படுகிற ஊழியர்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆதரவாக இருக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தும் இன்றைக்கு பங்கு பெற்ற வகுப்பு நடத்திய ஒவ்வொரு அண்ணனும் உங்களுடைய கிருபை எப்பொழுதும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. Thank you Anna for your prayer. And friends, thank you. God bless you. Next Wednesday meet பண்றோம். Bye bye bye. Thank you. Thank you. Thank you. Thank you. God bless.